திருச்சியை முற்றுகையிடும் முயற்சியில் பிரெஞ்சுக்காரர்களுடன் யார் சேர்ந்து கொண்டனர்? இரண்டாம் கர்நாடக போரின் போது ஆற்காடு நவாப் பதவிக்கு உரிமை கோரிய சந்தா சாஹிப் பிரெஞ்சு படைகளுடன் இணைந்து திருச்சியை முற்றுகையிட்டார். அறிஞர்களால் கிரேக்க கையெழுத்து பிரதிகளை சேகரித்து அச்சிட்டது எதை தூண்டியது? கான்ஸ்டாண்டினோப்பிளின் வீழ்ச்சிக்குப் பிறகு அறிஞர்கள் இத்தாலிக்கு கொண்டு வந்த கிரேக்க கையெழுத்து பிரதிகள் பண்டைய அறிவை மீட்டெடுத்தன. இது ஐரோப்பாவில் கலை, இலக்கியம் மற்றும் அறிவியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது. சிலுவைப் போர்களுக்கு முன்பு செல்ஜுக் துருக்கியர்களுடன் தொடர்புடைய ஜெருசலேமின் நிலை என்னவாக இருந்தது? கிபி 1071 செல்ஜுக் துருக்கியர்கள் ஜெருசலேமை கைப்பற்றி அங்கு வந்த கிறிஸ்தவ யாத்ரீகர்களை துன்புறுத்தினர். இதுவே ஐரோப்பிய நாடுகள் சிலுவைப் போர்களைத் தொடங்க முக்கிய காரணமாக அமைந்தது. ஜைன நம்பிக்கைகளின்படி முதல் தீர்த்தங்கரர் யார்? ரிஷபர். சமண சமய நம்பிக்கையின்படி 24 தீர்த்தங்கரர்களில் முதலாமவர் ரிஷபதேவர் ரிஷபர் ஆவார். இவர் ஆதிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவரே தற்போதைய காலச் சுழற்சியில் சமண கொள்கைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவராக கருதப்படுகிறார். உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள புத்தமதம் வீழ்ச்சியடைந்ததற்கான முதன்மை காரணம் என்ன? இந்தியாவில் புத்தமதம் வீழ்ச்சியடைந்ததற்கு மன்னர்களின் ஆதரவு குறைந்ததே மிக முக்கியமான காரணமாகும். குப்தர்களுக்கு பிந்தைய காலத்தில் அரசர்கள் மீண்டும் வைதீக இந்து மதத்தை ஆதரிக்கத் தொடங்கினர். புத்தவம்சத்தின்படி கௌதமருக்கு முன் எத்தனை புத்தர்கள் இருந்ததாக நம்பப்படுகிறது? புத்தவம்சம் என்ற பௌத்த நூல் கௌதம புத்தருக்கு முன்னதாக 24 புத்தர்கள் தோன்றி தர்மத்தை போதித்ததாக குறிப்பிடுகிறது. இது சமண மதத்தின் 24 தீர்த்தங்கரர்கள் என்ற கருத்தாக்கத்தை போன்றது. 48 என்பது தவறான எண்ணிக்கையாகும். சிறிய நிறுவனங்கள் மீது ஏகபோகங்கள் என்ன விளைவை கொண்டிருந்தன? ஏகபோக நிறுவனங்கள் சந்தையின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்தியதால் சிறிய நிறுவனங்களால் அவற்றுடன் போட்டியிட முடியாமல் நலிவடைந்தன. பெரிய நிறுவனங்கள் விலையை குறைத்தும் வளங்களை கட்டுப்படுத்தியும் சிறிய நிறுவனங்களை அச்சுறுத்தி அழித்தன. 2. கல்வியைத் தவிர பெண்களின் மேம்பாட்டிற்காக நாடப்பட்ட மற்றொரு நடவடிக்கை என்ன? குழந்தை திருமணங்களைத் தடுத்து பெண்களின் உடல்நலத்தை பாதுகாக்கவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் திருமண வயதை உயர்த்துவது அவசியமாக இருந்தது. இதற்காக சாரதா சட்டம் 1929 போன்ற பல்வேறு சட்டங்கள் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. குழந்தை திருமணங்களை ஒழிப்பதே சீர்திருத்தவாதிகளின் முக்கிய நோக்கமாக இருந்தது. வால்டேரின் சமகாலத்தவரும் அவரை விட இளையவரும் யார்? வால்டேர் 1694 முதல் 1778 வரை மற்றும் ரூசோ 1712 முதல் 1778 வரை ஆகிய இருவரும் பிரெஞ்சு அறிவொளி காலத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் மற்றும் சமகாலத்தவர்கள் ஆவர். ரூசோ வால்டேரை விட 18 ஆண்டுகள் இளையவர் மற்றும் அவரது தத்துவங்கள் பிரெஞ்சு புரட்சிக்கு வலுவான அடித்தளம் அமைத்தன. பார்த்தலோமஸ் சீகன்பால்க் மற்றும் ஹென்றி புலுட்சாம் எப்போது இந்தியாவிற்கு வந்தனர்? டேனிஷ் மிஷனரிகளான சீகன்பால்க் மற்றும் புலுட்சாம் 1706 தரங்கம்பாடிக்கு வந்து முதல் லூத்தரன் மிஷனைத் தொடங்கினர். இவர்கள் 1715 புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்து அச்சிட்டனர். 1840 இவர்கள் வரவில்லை. இது பிற்கால காலனித்துவ காலம். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.